பார்த்தோன்னா 2 வால்வ் இன்ஜினுக்கும் 4 வால்வ் இன்ஜின் எந்த வித்தியாசம் பார்த்தோம்னா இதில் 2 வால்வ் தான் இருக்கும். 4 வால்வ்னா 2 வால்வ் வந்து ரெண்டு வால்வ் இருக்கும் ரெண்டுக்குமே. ஸோ அதாவது இன்டேக் வால்வுக்கு 2 இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வுக்கு 2 இருக்கும். பெட்டல் டிஸ்க் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ இது வந்து பியூர்லி ஃபார் ஆஃப் ரோட் அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 5.3 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பைக் வந்து ஹேண்டில் பண்ணலாம். வந்து மல்டி பர்பஸ் டயர்ஸ். ஸோ நீங்கள் வந்து சிட்டியாக இருக்கட்டும், ஆஃப் ரோடாக இருக்கட்டும், 2 ரோட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான மல்டி பர்பஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட பிரெத் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரோடுக்கு லீகலே இல்லாத விஷயங்கள்லாம் வந்து லீகல் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். டூரிங். ஸோ டூரிங் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான் இதில். சிட்டி ரைடிங்க்கு ஆஃப் ரோடுக்கு ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா இந்த Xpulse வந்து உங்களுக்கு சரியான ஆப்ஷன். ஹலோ மக்களே, ஸோ நான் யோகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியாசிஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அட்வென்ச்சர் டூரர் பைக்கை தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஹீரோ Xpulse 200 4V. ஸோ 4V என்னென்னு பார்த்தோன்னா 4 வால்வ் இன்ஜின். ஃபஸ்ட்டு ஹீரோ Xpulse வந்து நமக்கு 2 வால்வ் இன்ஜின் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 4 வால்வ் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 வால்வ் இன்ஜினுக்கும் 4 வால்வ் இன்ஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ், மேஜரான டிஃபரன்ஸ் வருது, அதனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வருதுன்றதை பார்ப்போம் வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் இந்த Xpulse 200 பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் டூரர் பைக், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அட்வென்ச்சர் டூரர் பைக். அது போக இது வந்து நியூ ஏஜ் ஃபீச்சர்ஸை லோட் பண்ணி கொடுத்த ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக். ஸோ மொத்தத்தில் என்ட்ரி லெவலில் என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இது 200cc ஸ்டார்ட் ஆகுது. 200cc பிலோவில் வந்து பார்த்தோன்னா 160 இது அட்வென்ச்சர் டூரர் பைக் கிடையாது. ஸோ அதனால் இதுதான் வந்து நமக்கு என்ட்ரி லெவல் 200cc ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இது என்ட்ரி லெவல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரைஸ் வந்து 200cc கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நியூ ஏஜ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பைக்கில் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் பைக்ஸோட காம்படிட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அது போக இதில் வந்து இன்னும் ஹீரோ ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xpulse வந்து புதுசாக இப்போ 4V வந்திருக்கு. ஸோ 4V வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தோன்னா ட்ரையல் ப்ளூ கலர் வந்துருக்கு. மொத்தம் ஹீரோ Xpulseல மொத்தம் 6 கலர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்குது ட்ரையல் ப்ளூ கலர், அது போக ரெட் கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் ஆப்ஷன், அது மேட் ஃபினிஷிங், கிரே கலர் ஆப்ஷன் ஒன்று, அதுவும் மேட் ஃபினிஷிங் தான், அது போக பிளாக் கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. மொத்தம் 6 கலர் ஆப்ஷன். ஸோ இந்த ப்ளூ கலர், இந்த ட்ரையல் ப்ளூ கலர் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பண்ணியிருக்க சேஞ்சஸ்ன்னு பார்த்தோன்னா 4V கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 199cc தான், 19 ஹார்ஸ் பவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் 17.3 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. முதல் 2V இருந்துச்சு. ஸோ 2 வால்வ் இன்ஜின் அப்படின்னா ஒரு இன்டேக் வால்வும் ஒரு எக்ஸாஸ்ட் வால்வும் தான் இருக்கும். ஸோ இன்டேக் வால்வுக்குள்ள வந்து நமக்கு ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து வரும். ஸோ வந்ததை வந்து நமக்கு உள்ள சிலிண்டரில் வந்து நமக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ அதை வந்து ஸ்பார்க் பண்ணி அந்த கேஸை வந்து எக்ஸாஸ்ட் வால்வில் வெளியே அனுப்பும். ஸோ இதுதான் வந்து அங்கே நடக்கிற ப்ராசஸ். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2 வால்வ் இன்ஜினுக்கும் 4 வால்வ் இன்ஜின் எந்த வித்தியாசம் பார்த்தோம்னா இதில் 2 வால்வ் தான் இருக்கும். 4 வால்வ்னா 2 வால்வ் வந்து ரெண்டு வால்வ் இருக்கும் ரெண்டுக்குமே. ஸோ அதாவது இன்டேக் வால்வுக்கு 2 இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வுக்கு 2 இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராசஸ் வந்து சீக்கிரம் நடக்கும், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அது போக எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் 4 வால்வ் இன்ஜின். ஸோ அதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. 4 வால்வ் மெயின் ரீசன் பார்த்தோன்னா அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இன்ஜினாக தான் வந்து பார்க்குறாங்க 4 வால்வ் இன்ஜினை. ஸோ ஏன்னா வந்து அதில் ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கும், பெர்ஃபார்மன்ஸ் உடனே பூஸ்ட் ஆகும், ஸோ எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். ஸோ ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கிறனால நமக்கு எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த 4V வந்து இந்த Xpulse 200 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது போக சேஞ்சஸ்னால் இதுதான் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட் பை பாயிண்டாகவே பார்த்துருவோம். ஃபஸ்ட் இதோட லைட்ஸ். ஸோ லைட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு LED செட்டப்பாக தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து LED ஹெட்லைட்ஸ் வந்துடுது, ரியரில் வந்து LED டெயில் லைட் வந்துடுது. நமக்கு இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேஃப்டி பார்த்தோன்னா நமக்கு பிரேக்ஸ். ஸோ பிரேக்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 276mm வந்து டிஸ்க் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து 220mm டிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ப்ளஸ் என்னன்னா இதை வந்து பெட்டல் டிஸ்காக கொடுக்குறாங்க. பெட்டல் டிஸ்க்னா என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ நார்மல் டிஸ்க் வந்து உங்களுக்கு ஒரே சர்ஃபேஸாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ FZ பைக் எடுத்துப்போம். ஸோ அதில் டிஸ்க் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து கேலிபருக்குள்ளே இருக்க டிஸ்க் பேட் வந்து அந்த டிஸ்க்கை ஒட்டி இருக்கும், ஒரு நூல் அளவு கூட கேப் இருக்காது. ஸோ நூல் அளவு கேப் இருந்தால் அந்த இடத்துல பிரேக் வந்து பைட் ஆகாது. பெட்டல் டிஸ்க் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்காக இருக்கும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெட்டல் டிஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ அந்த ஜிக்ஸாக்காக கொடுத்தது காரணம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து வீல் வந்து ரொட்டேட் ஆகும்போது இங்கே வெளியே இருக்க ஏரை வந்து வாங்கி அந்த கேலிபருக்குள்ள கொடுக்கும். எதுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பிரேக் வந்து சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகும். ஸோ எதனாலன்னு பார்த்தோன்னா, நீங்கள் போயிட்டு சீக்கிரம் பிரேக் அடிச்சிங்கன்னா கேலிபர் வந்து அந்த டிஸ்க்கை வந்து அமைக்கி பிடிக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல ஒரு ஹீட் வந்து ஏற்படும். ஸோ அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. பெட்டல் டிஸ்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஓரியன்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த ஜிக்ஸாக்காக கொடுத்ததுனால ஏர் வந்து உள்ள கேலிபருக்குள்ள போகும்போது வந்து அந்த இடத்துல ஹீட் வந்து இருக்காது. ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஏன்னா கேலிபருக்குள்ள ஏர் போகிறனால அந்த இடத்துல ஒரு கூலிங் கிடச்சிரும். ஸோ அதனால் அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் பெட்டல் டிஸ்க் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பிரேக்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் தான். நீங்கள் பிரேக்கை வந்து தாராளமாக நம்பலாம். ஸோ நல்லா இருக்குது, பிரேக்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட் வீலில் மட்டும் ஏபிஎஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸோட டைமென்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துருவோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 220 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹீரோனை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது வந்து பியூர்லி ஃபார் ஆஃப் ரோட் அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ 220 mm கிரவுண்ட் ரூம்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி ரோட்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஓட்டலாம். அந்த மாதிரி 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால. நெக்ஸ்ட் வந்து இந்த சீட் ஹைட் பார்த்தோன்னா 825 mm வந்து கொடுத்துருக்காங்க. 825 mm கொடுத்தது வந்து உங்களுக்கு அபவ் 5.3 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பைக் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ 5.3 வந்து கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த பைக்கோட ஹைட் எப்படி இருக்குது, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு செக் பண்ணிக்கோங்க. பட் 5.3 அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணலாம், பேலன்ஸும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட வெயிட் 158 கிலோகிராம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 158 கிலோகிராம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட் தான். ஸோ ரொம்ப வெயிட்டான பைக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட் லெஸ்ஸான பைக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணணும்ல. ஏன்னா ஆஃப் ரோட் வெஹிக்கிள் வெயிட் கம்மியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கூடிடவும் கூடாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி வந்து 158 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பண்ணும்போது இந்த பைக்கில் வந்து வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பல்ஸில் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 13 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13 லிட்டர்ஸ் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா டாமினேட் 250 13 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஸோ அது போக இப்போ N250லையும் F250லையும் 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 லிட்டர்ஸ் கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் பர்பஸ்க்காக இருக்கட்டும், லாங் ட்ரைவ் பர்பஸ்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அடிக்கடி ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ என்ன 13 லிட்டர்ஸில். ஸோ அது போக இந்த வண்டியோட எக்கனாமிக்கல் லெவல் நான் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு 35லேருந்து 40 தரும். ஸோ அதே ஹைவேஸ் போயிட்டீங்கன்னா ஒரு 40லேருந்து 45க்குள்ளே உங்களுக்கு வந்து மைலேஜ் தரும். ஸோ ஏன்னா இதில் வந்து பவர் வந்து அந்தளவுக்கு பெரிய பவர்லாம் இல்லை. ஸோ ஏன்னா 200 cc கம்பேர் பண்ணும்போது பவர் வந்து கம்மி தான். நெக்ஸ்ட் இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸோட டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய 20 inch ஸ்போக் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோன்னா நமக்கு 18 inch ஸ்போக் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செட் ஆஃப் வீல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து மல்டி பர்பஸ் டயர்ஸ். ஸோ நீங்கள் வந்து சிட்டியாக இருக்கட்டும், ஆஃப் ரோடாக இருக்கட்டும், 2 ரோட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான மல்டி பர்பஸ் டயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியான பட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து C8லேயே ஸ்டாக்ல உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 120/80 செட் ஆஃப் வீல், 18 inch ஸ்போக் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்போக் வந்து இந்த பைக்கை இன்னும் ஹைலைட் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அலாய் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு வந்து ஸ்போக் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்போக் வீல்ஸை கொடுத்தனால இது வந்து நமக்கு டியூப் தான் கொடுப்பாங்க. அலாய் கொடுத்தா தான் டியூப்லெஸ் கொடுப்பாங்க. இது ஸ்போக்னால நமக்கு டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு கண்டிப்பாக டியூப் டயர் தான் தேவைப்படும். ஸோ அதனால டியூப் டயரை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸோட இன்ஜின் பார்த்தோன்னா 199 cc சிங்கிள் சிலிண்டர் 4 valve. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆயில் கூலிங் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தோன்னா நமக்கு 19 horse பவரும் 17.3 Nm of டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் பவர் வந்து பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி 200 cc கம்பேர் பண்ணும்போது பவர் வந்து கம்மி தான். ஸோ அதனால் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு ரீசனபிளான ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய கம்ஃபர்ட். ஸோ கம்ஃபர்ட் லெவல் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஷார்ட்டான சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர்லேருந்து பில்லியன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். அந்த சீட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது தான், பட் இருந்தாலும் கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருக்குது. ஸோ சீட்டை வந்து இந்த பைக்கோட டைனாமிக்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பெருசாக போட்டாலும் இந்த பைக் வந்து அந்தளவுக்கு லுக் இருக்காது, லுக்கு செகண்டரி. ஸோ இதோட கம்ஃபர்ட் பார்த்தோன்னா இந்த சீட் வந்து ஓகேவான கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இதுவே கொஞ்சம் ஃபேட்டான ஆள் வந்து நீங்கள் வந்து இந்த பைக் ரைட் பண்ண நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சீட்டோட பிரெத் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ நியூ ஏஜ் ஃபீச்சர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நியூ ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸோ உங்கள் மொபைலில் இருக்க ப்ளூடூத் மூலமா இந்த டிவைஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னா, ஸோ உங்களுக்கு கன்சோல்லே வந்து 10/10 நேவிகேஷன் வந்து காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் பைக்கை வந்து யாரும் டோ பண்ணிட்டு போனாங்கன்னா டோ அலர்ட்னு சொல்லி உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அலர்ட். ஸோ ஆக்சிடென்ட் வந்து இங்கே ஆயிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எடுத்துகிட்டு போய் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து வந்துடும், அலர்ட் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் நடந்திருக்குன்றது மோக்கொண்டு வந்து அந்த ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டும் பைக் கொடுத்து வரீங்கன்னா ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பைக் வந்து நிறைய பைக் இருக்கிற இடத்துல பார்க் பண்ணிட்டீங்கன்னா பைக்கை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் மூலமே கண்டுபிடிச்சலாம் எந்த இடத்துல நிற்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே தேவைப்படுற ஃபீச்சர்ஸ், ஒரு நீடட் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சீட்டுக்கு கீழே இருக்கும். ஸோ அண்டர் சீட்டில்
சைடில் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும். அது பக்கத்தில் மொபைல் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். ஸோ அந்த USB சார்ஜிங் போர்ட்டை வந்து நம்ம கன்சோல் கிட்ட கொடுத்துருக்கலாம். ஸோ கன்சோல் கிட்ட கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் ரேலிக்காண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ரேலி கிட்டும் வந்து உங்களுக்கு ஹீரோ வந்து எக்ஸ்டர்னலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரோடுக்கு லீகலே இல்லாத விஷயங்கள்லாம் வந்து லீகல் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பெரிய ஸ்ப்ரா கிட்டு, ஆக்ரோபோவிக் கிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்டர்னல் கிட்டு. ஸோ அதுபோல் மெயின் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன வருதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதோட காஸ்ட் வந்து 35,000 வருது. அந்த ரேலி கிட்டோட காஸ்ட்டு உங்களுக்கு மேக்ஸிஸில் வந்து டயர்ஸ் போட்டுருவாங்க. ரேலி ஸ்பெக் டயர்ஸ் வந்து மேக்ஸிஸ் பிராண்ட்லேருந்து போட்டுருவாங்க. இருக்கிறது ஹை ஸ்பெசிஃபிகேஷனான டயர்ஸ் மேக்ஸிஸ். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 2 டயர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த 2 டயரோட ப்ரைஸே வந்து உங்களுக்கு 11,000 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் ஒன்று வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃபிளாட்டான சீட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ரேலி ரைட் போகிறதுக்காண்டியே ஒரு சீட் வந்துருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் கிட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிஸ் டயர்ஸ் வந்துருது, அதுக்கப்புறம் ஃபிளாட்டான சீட்ஸ் வந்துருது, அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் ரைசர்ஸ் வந்துருது, அதுக்கப்புறம் லாங் ட்ராவல் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து 35,000 வருது. இது போக அதுக்கப்புறம் சப் கிட்ஸ் வச்சிருக்காங்க. சப் கிட்ஸ் அப்படின்னா இது போக எக்ஸ்டர்னல் கிட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அசியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹீரோ டீலர்கிட்ட போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருவாங்க. ரேலி கிட் அப்டேட் பண்ண, ஸோ ரேலி கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ண ஒரு பைக் கிடச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அந்த பைக்கை. ஸோ ஃபுல்லாகவே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸோட பட்ஜெட் பார்த்துருவோம். ஸோ பட்ஜெட் பார்த்தோன்னா ஆன்ரோட் மதுரை ப்ரைஸ் வந்து 1,53,000 ஆன்ரோட் வந்துட்டு இருக்கு. ஸோ 1,53,000 பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருந்தேன். எதனால சொன்னேன்னா இந்த ப்ரைஸ்னால தான் சொன்னேன். ஸோ பட்ஜெட்டில் இந்த 200cc கம்பேர் பண்ணும்போது இது வந்து பட்ஜெட் கம்மியான பைக். அதாவது அந்த பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மி தான். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பைக் வந்து ஒர்த்தான்னு கேட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். நீங்கள் வந்து சிட்டி ரைடிங்க்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பைக்கு. உங்களுக்கு இதில் குறையே கிடையாது. சிட்டி ரைடிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே வந்து நீங்கள் ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த வெயிட் ஒரு அட்வான்டேஜ். ஸோ 158 கிலோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெயிட் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து 2 ரோட்ஸ் அந்த மல்டி பர்பஸ்க்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வெயிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட சஸ்பென்ஷன்ஸ் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ரியர் வந்து மோனோஷாக் அட்ஜஸ்டபிள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து அதோட கம்ஃபர்ட். ஸோ அந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதோட கம்ஃபர்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சிட்டி ரைடிங்க்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஆஃப் ரோடுக்கு நல்லாயிருக்கும். மல்டி பர்பஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த Xpulse 200ல. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னா 220 mm கொடுத்துருக்கான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிரவுண்ட் ரூம் இருக்க ஒரு பைக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் எந்த ரோட்லையும் வந்து ரோட் டிரைவ் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த மல்டி பர்பஸ் இங்கேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீடட் ஃபீச்சர், அதே மாதிரி நியூ ஏஜ் ஃபீச்சர்ஸ். ஸோ அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4 அட்வான்டேஜ். இது போக உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி லெவல். ஸோ பில்ட் லெவல் பார்த்தோன்னா டேங்க் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்டீல்ல வரும், மிச்சம் எல்லாமே ஃபைபர் பிளாஸ்டிக் தான். ஸோ பில்ட் குவாலிட்டி லெவல் பார்த்தோன்னா இந்த வண்டியோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட் வந்து கம்மியாக எதிர்பார்த்து நல்ல லெவல் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பட்ஜெட்குள்ள அவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணுன்றனால ஓரளவுக்கு ஓகேவான பில்ட் குவாலிட்டி லெவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டூரிங். ஸோ டூரிங் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதில் 100லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரைட் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. என்ஜின் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு ஹைவேஸ்க்கு வந்து இந்த பைக் வந்து மேக்ஸிமம் சூட் ஆகாது. சிட்டி ரைடிங்க்கு ஆஃப் ரோடுக்கு ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா இந்த Xpulse வந்து உங்களுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ அது போக சிட்டி ரைடிங் மட்டும் பார்க்குறேன், எனக்கு சிட்டிக்கு மட்டும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்டைலிஷான பைக்னா இந்த Xpulse நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட்குள்ளே வந்துடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து டூரிங் பர்பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க அட்வென்ச்சர்ஸ் பைக்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு ஸோ BMW G310 GS இருக்கட்டும், அதுக்கப்புறம் KTM 250 அட்வென்ச்சர், 390 அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் ஹிமாலயன் SG அட்வென்ச்சர். ஸோ இந்த மாதிரி பைக்கில் உங்களுக்கு டூரிங் வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா அதோட கெப்பாசிட்டி எல்லாமே கூட, இன்ஜினோட கெப்பாசிட்டி கூட. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி ரீஃபைண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ரீஃபைன்மெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்ல கேட்கலாம். ரீஃபைன்மெண்ட் லெவல் வந்து ஓகே தான், பட் இந்த வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து அதனால் ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அது வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துருவோம். எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு டீசென்ட்டான எக்ஸாஸ்ட் நோட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கில் சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு கில் சுவிட்ச் தனியாக, செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கில் சுவிட்சோடய வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டிங் கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்ச் ஆன் ஆஃப் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த Xpulse 200 4-wheeler வந்து நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகே ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் எந்தியாசிஸ்ட் சேனல். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.